இப்போ எனக்கு என்ன முக்கியமாக படுதுன்னு சொல்லும்போது தான் 3 வார்த்தைகள் தான் சொல்வேன். அன்பு, அறிவு, அழகுங்கிறது என்னுடைய ஒரு குறிக்கோள். அதாவது அன்பாக வரக்கூடிய பக்தர்களுக்கு நமது சேவையை வழங்க வேண்டும். அறிவுபூர்வமாக இருக்கணும்னா, அறிவு வார்ந்த ஒரு ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி, நுண்ணறிவுகளை பயன்படுத்தி பல விஷயங்களை செய்யக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. செய்யணுங்கிறது ஒரு கட்டாயத்துக்கும் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் அழகுன்னு பேசும்பொழுது மனதுக்கு நிறைய சாந்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அவர்கள் ஒரு வேண்டுதலுக்காக வராங்க இல்லையா? அப்போ அந்த இடம் வந்து தூய்மையாக இருக்க வேண்டும். ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். I don't encourage personal legacies by any particular individual. I think any legacy must be by way of what the organization creates and leaves for future generations. ஹிந்து ஆலோசனை வாரியம் வந்து ஒரு எல்எம்எஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் உருவாக்கியிருக்கோம். அந்த போர்ட்டல் பேர் வந்து வித்யாபீடம். இப்போ வந்து தயார் நிலையில் தான் இருக்குது. அதில் வந்து பல விஷயங்களை எடுத்து சொல்கிற மாதிரி, அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பாரம்பரியம், நம்மளோட ட்ரெடிஷன், நம்மளோட கல்ச்சர், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு சொல்லி இப்போ அவங்க கேட்குற கேள்விகளை எதுக்கு பண்ணுறோம், இந்த கேள்விகள் எல்லாமே கேட்குறது நல்லது தான். அதனால தான் இதை நம்ம உருவாக்கணும். இதை போய் இந்த எல்எம்எஸில் அவங்களுக்கு போய் தேனா இந்த விஷயங்கள் அவங்களுக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கும். இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளார எல்லாருக்கும் பொதுவாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். We have started to introduce booking system online, first come, first serve, so that it allows people to plan their day, come on time, fulfill their vows, and to leave satisfied. இங்கே வந்து ஹிந்து யூத் நெட்வொர்க்னு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, இதே மாதிரி மற்ற அமைப்புகளில் பல யூத் மெம்பர்ஸ் இருக்காங்க, கோயில்கள்லேயும் இருக்காங்க. மற்றும் இதை தவிர மற்ற இடத்துலையும் யூத் மெம்பர்ஸ்லாம் இவங்கெல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தான் நம்மளுடைய ஊக்கமே தவிர நம்மளுடைய நோக்கமே அதுதான். காரணம், அவங்கள்ட்ட வந்து நல்ல கருத்துக்கள் இருக்குது. நல்ல இப்போ பிற்காலத்துக்கு எப்படி அதை கொண்டு நல்ல கருத்துக்கள், இந்த கருத்துக்களெல்லாம் நம்ம வந்து உள்வாங்கி அந்த கருத்துக்களை எப்படி செயல்படுத்தணும், அவங்க கூட சேர்த்து செயல்படுத்தணும். பிறகு அந்த பொறுப்பை கொஞ்சமாக கொடுத்து அந்த பொறுப்பை முழுசாக அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம வெளியாகிறது தான் நம்மளுடைய பொறுப்பை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. செய்ய முடியாதுங்கிறது ஒன்றும் கிடையாது. செய்ய முடியும் என்று நினைத்தாலே பல உத்திகளையும் நம்மளால் கொண்டு வர முடியும். அந்த மனப்பான்பு ரொம்ப முக்கியம். எதிர்காலத்தில் நமது இளையர்கள் வந்து அதிகமாக கோயில்களுக்கு வர வேண்டும், வந்து அவர்களுடைய பங்கை ஆற்ற வேண்டும். அதற்கு மேலாக வாலண்டியர்ஸ் என்று சொல்லக்கூடிய கோயில் மேலாண்மை குழுக்கள் வந்து ரொம்பவுமே தொலைநோக்கு பார்வை உடையவர்களாக இருக்கிறாங்க. அதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்களில் அனைவரும் கைகோர்த்து ஒன்றாக இருந்து பல விஷயங்களை ஒன்றாக செய்து நமது கோயில்கள் சிறப்பான ஒரு இடமாக ஆக்குவதற்காக நம் அனைவரும் பாடுபடுவோம். Our responsibility is to ensure that we serve all devotees and we do our best to ensure that they leave happy. மதத்தை தழுவி அந்த மதத்தில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றி இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல குடிமகன் ஆக்குறது தான் நம்மளோட கடமையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. Our volunteers are our heart and soul. They make sacrifices that is beyond words, and I am forever indebted for the time that they give, and they give generously. For many events, they work through days. They actually stay at the temples because it's continuous events. They go without sleep for more than 24 hours. We must respect them and we must appreciate the work that they do. If I can ask something of the community, please have patience. I know that in today's fast-paced life, everyone needs to do their thing at the temple quickly so that they can move on to the next thing that they have planned for the day. But when there are thousands of devotees participating at an event, and one must come with realistic expectations of being able to invest some time so that they can go through fulfill their vows or go through their prayer at the temple satisfactorily. ஃபிசிக்கல் வெல்னஸ், மென்டல் வெல்னஸ், இந்த பொதுவான விஷயங்களை எப்படி நம்ம மார்க்கத்தில் கொண்டு வந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு உள்ள காரியங்களை எப்படி பண்ணலாம். வெறும் கோயில் விஷயங்களை மட்டும் பண்ணாமல் சமூக விஷயங்களையும் பார்ப்பதற்கு எப்படி உங்கள் மூலமாக கொண்டு போகலாம். இது அவங்கள்ட்ட கொடுத்தா நல்ல நல்ல கருத்துக்களை கொண்டு வராங்க. அது இளைஞர்கள்ட்ட வந்து, ஏன்னா அவங்க அனுபவம் மூலமாக அந்த வயசில் இருக்கும், அவங்க நல்ல கருத்துக்களை எடுத்து கொண்டு வரும்போது அதை எப்படி அது நிர்வாகம் பண்ணி அதை செயல்முறையை ஆக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் அவங்கள்ட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுவேன்.
அது கொண்டு வந்து அவங்களே அதை நடத்த சொல்லி நம்ம மேற்பார்வையாக பார்த்து பிறகு அவங்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்து நம்ம விலக வேண்டியதான் நம்மளுடைய செயல்.